என்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். உற்சாகமா கரங்களை தட்டலாம். சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்பும் போது அவரே யுத்தத்தை செய்வார். வெற்றி மேல வெற்றியை நமக்கு தந்து கர்த்தரே நம்ம என்ன பண்ண போறாங்க, மேன்மையா வைப்போம். சத்துருக்கள் எதிராக எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராக எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் அவர் நமக்காய் தேர்ந்தெடுத்திருக்கிறாராம். சொந்த பிள்ளையா நம்ம பேர் அவரே அவரோட பேரை நமக்கு வழங்கியிருக்கிறார். எதுக்காக தெரியுமா? நம்ம சுற்றமும் நம்ம நண்பரும் நம்மளை மதிக்கணுமா? அது மட்டும் இல்ல, அதுல அவங்களுக்கு முன்னாடி நம்மள ஆண்டவர் மேன்மையா வைக்க போறாராம். உன்னை அவர் தமக்காய் தெரிந்தெடுத்தார். தன் பெயரை எனக்கு வழங்கினாரே. உன்னை அவர் தமக்காய் தெரிந்தெடுத்தார். தன் பெயரை எனக்கு வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். இதுல லாஸ்ட் சரணத்துல என் தேசம் முழுவதும் மழை பொழியும். எனக்கான பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க உதவி செய்வார். ஆனா இந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை மாத்தினேன். நம்ம எல்லாருக்கும் கடன் கொடுக்கறவங்களா இருக்கக்கூடாது, நம்ம உதவி செய்யறவங்களா இருக்கணும். கடன் கொடுத்தா அவங்க கிட்ட திரும்பி நம்ம வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்மளை பிளஸ் பண்ணும் போது நம்ம உதவி செய்யலாம்ல. எத்தனையோ பேர் நமக்கு உதவி செய்திருப்பாங்கல்ல. அப்போ கடனா கொடுத்து அதை கேட்கும் போது நம்மளோட இருதயம் ரொம்ப வேதனையா இருக்கும். இல்லாத நேரத்துல கேட்கிறாங்களேன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க போறாருன்னா, நம்ம உதவி செய்யறவங்களா நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு. நான் வசனம் என்ன சொல்ற, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பான்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ உதவி செய்ய போற எல்லாருக்கும் சொல்றாரு. அப்ப நம்ம கிட்ட நிரம்பி வழிய போகுது. கடன் கொடுக்குறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை தான் கடன் கொடுக்கணும். ஆனா உதவி செய்யறோம்னா நம்ம கிட்ட நிறைய இருந்தா தான் உதவி செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் நம்மளை அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க போறாரு. என் தேசம் முழுவதும் மழை பொழியும். எனக்காய் பொக்கிஷத்தை திறந்திடுவார். என் தேசம் முழுவதும் மழை பொழியும். எனக்காய் பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நானும் உதவி செய்ய கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நானும் உதவி செய்ய கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டலாமே. கர்த்தர் நம்மளை மேன்மையா வைப்பான்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார்.